மேசராசிக்கு பெரும்பான்மையான பெருத்த நன்மைகளை, கனுத்த தன வரவுகளை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறத உறுதியாகவே எடுத்துக்கலாம். எடுத்த காரியத்தும் எதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும். அதே மாதிரி குடும்பத்தில் தேவையில்லாத சிக்கல், தேவையில்லாத மன உளைச்சல் இருந்துகிட்டு இருக்கும். எளிதாக வெல்லக்கூடிய மிகப்பெரிய அம்சங்களை நிச்சயமாக கொடுப்பார் குரு பகவான். அதாவது இளம் காலை கன்னியர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்கக்கூடிய அல்லது திடீர் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் நேர்மையாக நேர்த்தியாக கொடுப்பார். வணக்கம் நேயர்களே, சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சி மூலமா உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய சிறப்பு என்ன, குரு பயிற்சினா என்ன, அதனுடைய சிறப்பு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றின பொதுவான தகவலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியிலே இருக்கக்கூடிய முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த 2024 குரு பயிற்சி எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோங்க. இதை பற்றி சொல்கிறதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க. சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றுடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த குரு பயிற்சி பற்றின பொதுவான விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. குரு பகவான் என்னென்ன நன்மையை நம்மளோட ஜாதகத்தில் செய்வார் அப்படிங்கிறத பற்றிலாம் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க சார். ஸோ இப்போ மேஷ ராசிக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். இல்லை, பொதுவாகவே 1/5/2024 தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை சரியாக மாலை 5:21 கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குருபவன் பார்த்திங்கன்னா கால புருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேச ராசிக்கு பெரும்பான்மையான பெருத்த நன்மைகளை, கனுத்த தன வரவுகளை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறத உறுதியாகவே எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலங்களில் உங்களுடைய ஜென்ம ராசியில் ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தற்சமயம் தனஸ்தானத்துக்கு, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறதுனால இந்த பயிற்சி அப்படிங்கிறது மேசராசியை பொறுத்தளவுக்கு வருடம் முழுவதும் மிகப்பெரிய மகிழ்ச்சி, வருடம் முழுவதும் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாகவே எடுத்துக்கலாம். குரு பகவான் தனகாரகராக இருக்கிறதுனால, தனகாரகன் குரு பகவான் தனஸ்தானத்துக்கு வர்றதுனால தன பண வருமானங்களுக்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியத்தும் எதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு ஏமாற்றங்களை சந்திச்சிங்களோ அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் தவிடுபடியாகி ஏமாற்றமே இல்லாத மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மேசராசிக்கு அற்புதமாகவே அமையும். அதே மாதிரி குடும்பத்தில் கடந்த காலங்களில் தன்னுடைய குடும்பத்துக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற விஷயத்துக்கு அடிப்படை தேவைக்கே நீங்கள் அல்லல் பட்டிருக்கலாம். ஆனால் அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு வருஷம் முழுவதும் வாரி வாரி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு மேசராசியை பொறுத்தளவுக்கு. இதே மாதிரி குருபவன் கடந்த காலங்களில் ஏதாவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னு வைங்களே, அந்த சொல்ல காப்பாற்ற முடியாமல், வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் தேவையில்லாத கௌரவ பாதிப்பு, தேவையில்லாத சிக்கல், தேவையில்லாத மன உளைச்சல் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான மன உளைச்சல், சிக்கல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் மிகப்பெரிய மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய, சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய, சொன்ன வாக்கு காப்பாற்றக்கூடிய, வாக்கு தவறாமை என்ற நிலையில் கொடிகட்டி பறக்கக்கூடிய நல்ல நல்ல அம்சங்களை கொடுப்பாரு. அதாவது வாக்கு ஸ்தானத்தில் நன்மையை கொடுக்கக்கூடிய உண்மையான கிரகம் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வாக்கு மூலமாகவே, வாய் பேச்சு அப்படிங்கிற வெறும் பேச்சுக்கள் மூலமாகவே வருமானங்கள் அப்படிங்கிறது அதிகமாகும். அந்த வருமானங்களுக்கு மேலான வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் மிகுதியாகும். இதே குரு பகவான் அதாவது மேசராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத விட இருக்கிற இடத்தை விட குரு பகவான் தான் பார்க்குற இடத்திற்கு மிகப்பெரிய பலன் அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிற அம்சத்தில் இருக்கிறதுனால இந்த குரு பகவான் அதாவது மேசராசிக்கு 2ஆம் இடத்துல ரிஷபராசியில் அமர்ந்து தன்னுடைய 5வது பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்துரு ஸ்தானமாக இருக்கிறதுனால எதிர்ப்பு அப்படிங்கிறது எவ்வளவு வலிமையாக இருந்தாலும், எதிர்ப்பு அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமையாக இருந்தாலும் அந்த கொடுமையான அதாவது வலிமையான எதிர்ப்புகளை எளிதாக வெல்லக்கூடிய மிகப்பெரிய அம்சங்களை நிச்சயமாக கொடுப்பார் குரு பகவான். தனக்கு தன்னுடைய தகுதிக்கு மேலே பல்வேறு அம்சங்களை எதிரி இருந்துட்டு இருக்கிறாரு. இவரை நம்ம ஜெயிக்க முடியுமா, அல்லது இவரை சமாளிக்க முடியுமா, அல்லது இவருக்கு பயந்து ஊரை விட்டு ஓடிடலாமாங்கிற எண்ணமெல்லாம் கடந்த காலத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எதிரி எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எதிரி தான் இடமாற்றத்தை ஏற்படுமே தவிர்த்து உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படாது, மன மாற்றம் ஏற்படும். மன சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் அப்படிங்கிற அம்சத்துக்கு மேலே நல்ல நிகழ்வுகள் அப்படிங்கிற சூழலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதே
அதே மாதிரி 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய் சம்மந்தப்பட்ட வகையில் தீராத நோய் இருந்துன்னு வைங்களே, அல்லது தேவையில்லாத மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய அம்சம் இருந்துன்னு வைங்களே, அந்த மாதிரியான அம்சங்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய, கடந்த காலங்களில் எவ்வளவு பெரிய மருத்துவமனை எவ்வளவு பெரிய மருத்துவரை பார்த்தும் சரியாகாத அந்த நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன மருத்துவமனைகள் மூலமாக சின்ன சின்ன மருத்துவர் மூலமாக பெருத்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய கனத்த பலன் இந்த வருஷத்தில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடம் வந்து ருண ரோக சத்துருஸ்தானமாக இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் வந்து வலிமை அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உடல் வந்து அழகாக இருக்கணும், வலிமையாக இருக்கணும், பொலிவாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம காலை நேரத்தில் வந்து உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி அப்படிங்கிற பல்வேறு அம்சங்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த விதமான உடற்பயிற்சியோ நடைப்பயிற்சியோ இல்லாமல் உங்களுடைய மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய உடல் வந்து வளமையாக செழுமையாக நோய் நொடி இல்லாத அழகாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குரு பகவானுடைய பார்வையில் கிடைக்கும் அப்படிங்கிறது சிறப்பு. அதே மாதிரி குரு பகவான் அதாவது ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து மேச ராசிக்கு அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்தை வந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. தன்னுடைய சப்தம பார்வை என்று சொல்லக்கூடிய நேர் பார்வை என்று சொல்லக்கூடிய 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடந்த காலங்களில் எவ்வளவோ நட்டம் இருக்கும் இல்லையா, எவ்வளவோ எதிர்ப்பு இருக்கும் இல்லையா, இந்த நட்டங்களை எல்லாம் சரி செய்யக்கூடிய அளவுக்கு கடந்த காலங்களில் எதையெல்லாம் இழந்தீங்களோ அந்த இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய அளவுக்கு, எதுவெல்லாம் கைவிட்டு போச்சோ கைவிட்டு போன கௌரவமான வாய்ப்புகள் திரும்ப கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவான் தன்னுடைய 7ஆவது பார்வையாக நிச்சயமாக செய்வார். பொதுவாகவே குரு பகவான் 7ஆம் பார்வை பார்க்கறதுனால திருமண வயசு இருந்து சரியான வரன் வந்து திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சரியான உறுதி இல்லாமல் இருக்கக்கூடிய, அதாவது இளம் காலை கன்னியர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்கக்கூடிய அல்லது திடீர் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் நேர்மையாக நேர்த்தியாக கொடுப்பார். காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் இருந்தால் கூட அந்த காதல் உண்மையான காதலாகவும் நன்மையான காதலாகவும் மென்மையான காலத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய பக்குவத்தில் இந்த குரு பகவான் இருப்பார் அப்படிங்கிறது அம்சமான விதியாக இருந்துட்டு இருக்குது. புத்திரர் வகையில் வந்து மிகப்பெரிய அம்சங்களை கொடுக்கக்கூடியது. பிள்ளைகள் வந்து தேவையில்லாத சொல் பேச்சு கேட்காம இருந்தது அப்படின்னா அந்த பிள்ளைகள் நல்ல வகையில் வரக்கூடிய, தொல்லைகளே இல்லாத பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக கிடைக்கக்கூடிய, ஏன் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழல் அதிகரிக்கும். பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும். பொதுவாகவே மன சங்கடங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் மன சந்தோஷம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி அதாவது மேச ராசிக்கு வந்து 9ஆவது பார்வையாக 10ஆம் இடத்தை, மேச ராசிக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதாவது உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உத்தியோகமே இல்லாதவங்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடியது, தொழிலே இல்லாதவங்களுக்கு நல்ல தொழில் அமையக்கூடியது, ஏற்கனவே தொழில் அமைச்சுக்கிட்டு அந்த தொழிலில் வந்து எந்த விதமான ஏற்றமும் இல்லாமல் ஏமாற்றத்தோடு தகுதியே இல்லாதவங்கெல்லாம் தாறுமாற பேசக்கூடிய சூழலில் வந்து கதிகலங்கி நிற்கிற உங்களுக்கு மிகப்பெரிய உங்களுடைய மதியை பயன்படுத்தி மிகப்பெரிய நிதியை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை மகர ராசிக்கு அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு விழுகுது. ஆக மிகப்பெரிய அமைப்பு. பொதுவாக ஒரு முயற்சி பண்ணால் கூட அதில் மிகப்பெரிய வளர்ச்சிகளை காணக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவானுடைய பார்வை இருந்துட்டு இருக்குது. ஆக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மேச ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆவது பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால பல்வேறு வகையில் பண செழிப்புகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் எதையெல்லாம் நினைச்சு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணி கிடைக்காம ஏக்கப்பட்ட அந்த ஏக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஊக்கமாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு உற்சாகமான வருஷமாக இந்த குரு பயிற்சி அமையும். ஸோ மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷ குரு பயிற்சி சந்தோஷம் கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேறு என்னவா இருக்க போகுதுங்க சார்? இருந்தாலும் ஏதாவது பரிகாரங்கள் பண்ண வேண்டியது இருக்குமா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, மேசராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவானும் சாதகமாக இருந்துட்டு இருக்கிறாரு, குரு பகவானும் அதிகபட்ச சாதகமாக இருக்கிறதுனால பரிகாரம் அப்படிங்கிறது தேவைப்படாது. இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அதாவது ஜனன ஜாதகத்தில் வந்து இதே குரு பகவான் கெட்டு போயிருந்ததுனாலோ அல்ல மற்ற கிரகங்கள் வந்து அதிகபட்சமான தோஷம் வந்தது அப்படின்னாலோ அதற்கு பரிகாரம் அப்படிங்கிற உபகாரத்தை கையில் எடுத்து ஆகணும். அந்த வகையில் வந்து பல்வேறு விதமான பரிகாரங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட மேசராசியை பொறுத்தளவுக்கு வேல் பார்த்து அதாவது முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது மேசராசிக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவே வியாழக்கிழமை நாட்களில் வேல் பார்த்து முருகனுடைய வேல் பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது, வேல் பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறது ஒரு சிறிய பரிகாரமாக மட்டுமல்ல பெரிய உபகாரமாக அமையும் 2024 குரு பயிற்சி அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த 2024 குரு பயிற்சி மேஷ ராசிக்கு
நாளைக்கு எப்படி இருக்க போகுது, என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதும் எங்களுக்கு ரொம்ப தெளிவாகவும் சிறப்பாகவும் எங்களுக்கு சொல்லிட்டீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கான இந்த வருஷ குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு அடுத்த ராசி ரிஷப ராசி பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.